வால்பாறையில் மீண்டும் சோகம். 8 வயது வடமாநில சிறுவனை கொன்ற அச்சத்தில் பரிதவிக்கும் மக்கள். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பச்சமலை எஸ்டேட்டில் கடந்த ஜூலை மாதம் தனது வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமியை சிறுத்தை கவ்வி சென்று கொன்றது. சிறுமியின் தாய் கண்முன்னே இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் நீண்ட தேடுதலுக்கு பிறகு புதருக்குள் இருந்து சிறுமியின் உடல் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை அகப்பட்டது. அதனை வனத்துறையினர் டாப்ஸ்லிப் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். அந்த சோகம் மறைவதற்குள் மீண்டும் ஒரு துயரம் அரங்கேறியுள்ளது. வால்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அருகே உள்ள வெர்ஸ்லி பகுதியில் தங்கி பணிபுரிந்து வரும் வடமாநில தொழிலாளர்களின் 8 வயது மகன் நூர் இஸ்லாம் வயது 8 தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த சிறுத்தை ஒன்று சிறுவனை கவ்வி கொன்று சென்றது. இதனை அறிந்து கதறிய சிறுவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் சிறுவனை தேடினர். அப்போது வீட்டின் அருகே உள்ள புதருக்குள் சிறுவன் சடலமாக கிடந்தான். உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வால்பாறையில் அடுத்தடுத்து நடைபெறும் சிறுத்தை தாக்குதலால் அங்கு வசிக்கும் வடமாநில தொழிலாளர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சிறுத்தை தாக்குதலில் இது 4வது உயிரிழப்பு. இந்த சம்பவத்தால் வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.